பெரிய அதாவது ஒரு தன்னை வந்து இந்த குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சு இந்த படத்துக்கு முழு ஆதரவோடு நடித்து கொடுத்த திரு சரத்குமார் சார் அவர்களை வாழ்க்கவும் பாராட்டவும். ஒரு அருமையான படம், ஒரு நல்ல ஜேர்னல், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் ஒரு மிகச்சிறந்த நடிகரை நம்ம அடையாளம் கண்டுபிடித்த ரவிக்குமார் அவர்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் நடித்த ஒரு புது ஹீரோ மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து எந்த குகையிலிருந்து வந்திருக்கு, எந்த சிங்கத்தோட குகையிலிருந்து வந்திருக்கு இந்த சிங்கக்குட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ உங்களுடைய பெயரை எந்த விதத்திலும் அவர் வந்து விட்டு கொடுக்கவில்லை விக்ரமன் அவர்களே. எங்களுக்கு அதில் மிக மிக பெருமை. விஜய் கனிஷ்கா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த குழுவினருக்கும், இந்த படத்தை பங்கேற்ற அனைத்து குழுவினருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் திரைப்பட சங்கத்தின் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து மலைகளை பொழிவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நன்றி. ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க நேர்மை. அடுத்தது நமது துணைத் தலைவர் அரவிந்தராஜ் அவர்கள் பேசுவார். ஒரு மாபெரும் வெற்றி பெற்றதில் வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து பெரிய சந்தோஷம். விக்ரமன் சார் அற்புதமான ஒரு மகனை பெற்று வளர்த்திருக்கிறீர்கள். ஈன்ற பொழுதும் பெரிதுவோக்கும் தன் மகனைன்ற மாதிரி அவங்களுடைய தாயார் இந்நேரம் எந்த அளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்கங்கிறது வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியுது. தம்பி கனிஷ்கா மேலும் மேலும் வளர்ந்து மேலும் பல சாதனைகளை புரிந்து மாபெரும் உச்ச நடிகராக வளர வாழ்த்துக்களை கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஜய் கனிஷ்கா அவர்களுக்கு பெப்சி தலைவர் திரு செல்லுமணி அவர்கள் கௌரவிப்பார்கள். இயக்குனர் கார்த்திக் காக்கா அவர்களுக்கு நம் தலைவர் பொன்னாடி பேசுவார். காக்கல்லர் சூரிய கதிர் காக்கல்லர் அவர்களுக்கு நம் தலைவர் பொன்னாடி போட்டுவார். அடுத்து தயாரிப்பாளரும் நம் சங்கத்தின் துணைத் தலைவருமான KS ரவிக்குமார் அவர்களுக்கு நம்மளுடைய தலைவர் பெற்றிய அண்ணன் செல்வமணி அண்ணன் அவர்கள் கொண்டாடி பார்த்தார். அடுத்து நம்ம கௌரவ தலைவர் விக்ரம் சார் அவர்களுக்கு நம்மளுடைய பொதுச் செயலாளர் பேரரசு அவர்கள் கொண்டாடி போற்றுவார். சந்தன மாலையும் அணிவிக்கப்படுகிறது அவருக்கு. அடுத்ததாக நம்மளுடைய சங்கத்தினுடைய பொருளாளர் சரண் சார் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு டைரக்டரோட சன்னுக்கு பூவே உனக்காக அப்படின்னு ஒரு படம் எடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நம்ம விக்ரமன் சார் வந்து ஏற்படுத்தி கொடுத்தார். புயலே உனக்காக அப்படிங்கிற மாதிரி ரவிக்குமார் சார் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த இன்சார்ஜாக எடுத்துக்கிட்டு அந்த வருங்கால புயலுக்கு ஒரு அறிமுகம் செய்கிற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. முதல்ல வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் ஒரு தைரியமாக
நான் அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். ரவிக்குமார் சார் வந்து அவர் டைரக்ட் பண்ணுற படம் மட்டும் ரொம்ப கட்டு செட்டாக எடுப்பார். பட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை வந்து ஒரு ஒரு குஞ்சுமோன் எடுக்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்ட செலவில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. அது நான் பார்க்கும்போது அந்த இம்பேக்ட் வந்து நல்லா தெரிஞ்சுது. இந்த இயக்குனர்கள் வந்து முதல் படமாக அவங்க வந்து பண்ணுறக்கூடிய இந்த படத்தை வந்து இந்த கதையை தேர்ந்தெடுத்தது தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. வேற காதலோ இல்லை வேற எந்த விதமான ஒரு இடையூறும் இந்த திரைக்கதையில் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக படமாக்கியிருந்தாங்க. இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாக வந்து நம்ம வந்து இந்த இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு படத்தை வந்து திரையிட்டு அந்த அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். பட் இந்த படத்தை திரையிட்டு இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி ரவிக்குமார் சாரும் விக்ரமன் சாரும் விஜய் கனிஷ்கா அவர்களும் இந்த படத்தை வந்து நமக்கு திரையிட கொடுத்துருக்குறாங்க. இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். விஜய் கனிஷ்கா நிறைய படங்கள் பண்ணி 100 படங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அடுத்ததாக ஹிட்லிஸ்ட் குழுவினரை நமது பொதுச் செயலாளர் பேரரசு அவர்கள் சிறப்பிப்பார். அனைவருக்கும் வணக்கம். விஜய் கனிஷ்கா நடித்த படம் இது அம்மா வீட்டு பிள்ளை நடித்த படம். சங்கத்தின் செல்ல பிள்ளை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு தயாரிப்பாளர் வந்து அவரோட பையன் ஹீரோ நடிக்க ஆசைப்பட்டு அவர் படம் தயாரிச்சிடுவார். அம்மா இயக்குனரோட பையன் ஹீரோவாக நடிக்க ஆசைப்பட்டால் அந்த இயக்குனரை தனிப்படுத்திடுவாங்க. ஒரு நடிகர் தன் பையனோட பையன் ஹீரோவா அறிமுகம்னு அவர் லட்சியமாக இருந்துச்சுன்னா ஹீரோவே படம் தயாரித்து அவர் அறிமுகப்படுத்துவாப்புல. இங்கே அதாவது ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா என்னோட குருநாதர் பையன் அவருக்கு ஹீரோ ஒரு லட்சியத்தை அறிஞ்சு அதை ஒரு சிசினா நம்ம ரவிக்குமார் சார் நிறைவேற்றிருக்கிறார். ஆமாம், இது வந்து அந்த குரு பக்தியோட உச்சம். அது அதில் அங்கே சார் ரொம்ப உயர்ந்து நின்ட்டார். விக்ரம் சார் பையன் விஜய் கனிஷ்கா எப்படி நடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு படம் எல்லாம் பார்த்தா நடிப்பில் வந்து நீட்டாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவரால் நடிக்க முடிகிறத இந்த ஒரு இடத்துல அவர் நிரூபிச்சிட்டாரு. படம் ஓப்பனிங் சீன்லேருந்து நிறைய ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய சீன்ஸ் எங்கேயுமே ஒரு சோட போல் நம்ம புதுசாக புதுமுகத்தை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு எங்கேயுமே தோணலை. அந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகரை இந்த படம் உருவாக்கியிருக்கு. எதிர்காலத்தில் இவர் கொஞ்சம் வியாபார ரீதியாக நாளைக்கு ஜெகனிஷ்கா படம் அவரை போட்டால் ஹீரோ போட்டால் படம் பெரிய பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் உயரணும். அது சங்க சார்பாக உங்கள் சார்பாக அவரை எல்லாரும் நாங்கள் எல்லாருமே மனசார அவர் வாழ்த்துவீங்க. நாங்கள் மேடையில் பேசுகிறோம், நான் உங்கள் மனசு பேசும். விஜய் கணேசா மேலும் மேலும் உயரணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம் ஹீரோ அடுத்தது ஒரு பேரரசு விஜய் கனிஷ்கா அவர்களை வைத்து ஒரு சிவகாசி ஒரு திருப்பாச்சி மாதிரி ஒரு படத்தை நீ ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கணுன்றது என்னுடைய ஆசைப்படி நானும் சேர்றேன். நாங்கள் எல்லாம் இணை தயாரிப்பாளர்கள். எங்களை நம்பி காசு கூட்டணும் முதல்ல. நாங்கள் வாங்கி தரோம். ஓகே ஓகே பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக சீக்கிரம். ஓகே, தேங்க்ஸ். அடுத்ததாக நம் ஹீரோவுக்கு அதாவது ஹீரோவை வில்லனாகவும் கதாநாயகனாகவும் இந்த படத்தில் அற்புதமாக சித்தரித்த இயக்குனர் இவர்களில் ஒருவர் சூரிய கதிர்காக்கல்லா அவர்கள் இதை பற்றி நம்மிடம் பேசுவார். அனைவருக்கும் நன்றி. மேடையில் இருக்க எல்லா லெஜெண்ட்ஸ் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்களாம் உங்களை பார்த்து வளர்ந்தவங்க, உங்கள் படங்களை பார்த்து வளர்ந்தவங்க. உங்கள் முன்னாடி இந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை பற்றி இல்லை இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்ததுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இல்லை இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிறகு இதுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எங்கள் ரவிக்குமார் சாருக்கு தான் எல்லாம்
நன்றி சொல்லி ஆகணும். அவர் இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. அப்புறம் விக்ரமன் சாருக்கும் இந்த படத்தோட எங்களுக்கு வந்து ஹீரோவாக இருந்த கனிஷ்கா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ. ஹலோ கார்த்திக் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் குருநாதர் ரவிக்குமார் சாருக்கு அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் விஜய் கனிஷ்கா. ஸோ நாங்கள் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னார், பேரரசு சார்லேருந்து எல்லாருக்குமே. ஸோ இன்னும் இங்கே இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ் படத்துலையும் அவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஹிட் லிஸ்ட் நோட் குழுவினரை பாராட்டுவதற்கு ரங்கநாதன் அவர்கள், அண்ணன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நல்ல மனிதம் நியாயம் கொண்டவர் வந்து தயாரித்த ஒரு படம். அதே மாதிரி நம்ம சங்கத்துக்கு எவ்வளவோ நல்லது செய்த முன்னோடி விக்ரம் அவர்களுடைய மகன் நடித்த படம். இந்த காலத்தில் வந்து தன்னுடைய உதவியாளர்களை இயக்குனராக அறிமுகப்படுத்துகிற பெரிய மனசு ரவிக்குமார் சாருக்கு இருக்கு. நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விஜய் கனிஷ்கா மிகப்பெரிய ஹீரோவாக வருவார். அவருடைய முதல் படம் மாதிரி இது தெரியல. அதே மாதிரி இயக்குனர்களும் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். நன்றி. அடுத்ததாக அண்ணன் ரமேஷ் கண்ணன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். என்ன ஒரு நடிகனா அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்த விக்ரம் சாரோட சன் நடிச்ச படம். எங்கள் டைரக்டர் மூலமாக விக்ரம் சார் தெரியும். எங்கள் டைரக்டர் வந்து இப்போ ஏற்கனவே 2 பேர் டைரக்ட் ஆகிட்டாரு, இப்போ 2 பேர் டைரக்டர் 4 பேர் டைரக்ட் ஆகிட்டாரு. அதுவே பெரிய விஷயம். ஒரு டைரக்டர் தானே ப்ரொடியூஸ் பண்ணி அசிஸ்டன்ஸ் டைரக்ஷன் கொடுவது பெரிய விஷயம். அது அற்புதமாக செஞ்ச டைரக்டருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கனிஷ்கா பற்றி சொன்னோம்னா, நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. சரி என்ன ஆக்ட் பண்ணுவார், ஏதோ பண்ணுவார் போனது நிஜமா அப்படியே நினச்சிட்டு அந்த படத்துக்கு போனேன் நான். ஆனால் படம் அற்புதமாக நடிச்சா. ஃபைட்லாம் பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 மாதம் பாதி பீஷத்து பார்த்துக்குவான், பாதி டூ போட்டுருவானுங்க. அதே மாதிரி காமெடி பண்ணிடலாம். நம்ம காமெடி பண்ணும்போது நல்லா இல்லைன்னா கோபம் தான் வரும் ஜனங்களுக்கு, நயா இருக்கிறாங்க வேலை பார்த்துக்கிட்டு. ஆனால் அழுவரசி நடிக்கிறச்சிங்கன்னா அவன் நல்லா நீங்கள் அந்த ஃபீலிங் சென்டிமெண்ட் காட்டல, நான் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க தியேட்டரில். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் கமல்ஹாசன் சார் அழுகும்போது நம்மளாம் சிரிப்போம், அப்புறம் கொஞ்சம் ஓவராசி அழுவார். அது மாதிரி அது எதுவுமே இல்லாமல் அந்த சென்டிமெண்ட் சீன் அற்புதமாக பண்ணாரு பாருங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம அழுகிற மாதிரி சீன் பண்ணோம்னா நல்லா எனக்கு தெரியல உள்ளே போட அப்படின்றவான். அந்த மாதிரி இல்லாமல் அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பெரிய எதிர்காலம்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. டேரக்டர் ஒரு 100 டேரக்டர் போட்டாலும் இப்போ லைஃபாக ஓடிடும். அதுக்கே வயசு பத்தாது அவருக்கு. நிச்சயமாக நம்ம இயக்குனர் அத்தனை பேர் வருவாங்க. நீங்களும் கதைகளை பொறுமையாக கேளுங்க. கனிஷ்கா டைமிங் கொடுங்க எல்லாரும் கொடுத்துட்டு நல்ல நியாயமான பட்ஜெட் வாங்கி நியாயமான படங்கள் பண்ணுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் வாழணும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஒரு 4 படம் பண்ணிட்டீங்கன்னா பேர் வந்துடும் வெளியில். பெரிய விஷயம். நிச்சயமாக பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதாநாயகன் நம் ஹீரோ வள்ளலார் பக்தராக இருந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு போதும் அவருக்கு. அந்த கோழியா இருக்கிறது, அதனுடைய எக்ஸ்பிரஷன் யாருமே இல்லை, வெறும் கேமரா. அதிலே அவருடைய நடிப்பு தெரியுது. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவரு இந்த படத்தை பற்றியும் ஓரிரு வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினருக்கும் தலைவர் என்னன்னா எல்லாருக்குமே யூனியன் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு நர்வஸ்லாம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்களாம் நல்ல உள்ளங்கள் வாழ்த்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்பெஷலி அப்பா பற்றி சொல்லும் போது அதான் எனக்கு அது உங்கள் அப்பா பேரை காப்பாற்றிடாருன்னு சொன்னீங்களே பார்த்தீங்களா, எனக்கு அதில் தான் ரொம்ப கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுல அது ஒன்று. ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்நேரத்துக்கு ஒருவேளை நான் நடிகனாக இல்லைன்னா யூஎஸ்ல ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஐடி ஜாப் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அது பண்ணாமல் நடக்கிறதுக்கு கேஎஸ் ரவிக்குமார் என்ன நடிகனா இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. நன்றின்ற ஒரு வார்த்தைனால அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. அடுத்தடுத்த படங்கள் கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக கதை கேட்டு பண்ணோன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு படங்கள் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சூரியகதிர் அண்ட் மிஸ்டர் கார்த்திகேயனுக்கு என்னுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷமாக எல்லாரும் அப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தமிழகத்தின் மிகப்பெரிய இயக்குனராக பவனி வந்து ஒரு அற்புதமான ஹீரோவை அறிமுகப்படுத்தி
நம் பொதுச் செயலர் நம்மளுடைய சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டண்ட்டாக. 1979 காலேஜில் படிக்கும்போது வந்து 1990 வரைக்கும். நான் கடைசியாக ஒர்க் பண்ண டைரக்டர் வந்து விக்ரமன் சார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா இவர்கிட்ட மட்டும் என்ன ஒரு தனி ஈர்ப்பு அப்படின்னா அவருடைய அந்த ஆளுமைத்தனம், அதாவது மற்றவர்களை எப்படி ஆள்றாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், அதுக்கப்புறம் இன்னைக்கு 35 வருஷம் ஆச்சு. 1989 இருந்து எனக்கு அவரை தெரியும். 35 வருஷமா எனக்கு அவர் கொடுக்குற மரியாதை, என் மேல வச்சிருக்க நட்பு, அன்பு எல்லாம் இது காரணம் தான் எனக்கு வந்து அவருடைய பையனை வச்சு படம் பண்றதுக்கு மிக முக்கிய ஒரு காரணமா இருந்தது. ஒரு படம் வந்து ஒரு கோடியில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கதை சொன்னாரு. விக்ரம் சார் தான் அமிச்சாரு. ஆனா அவர் வந்து பூஜைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாரு. அன்னைக்கு விக்ரம் சார் முகத்தை பார்க்கும்போது நான் கண் கலங்கலை, பட் அவர் கண் கலங்கினாரு. எனக்கு வந்து ஒரு வைராகியம் வந்தது. என்ன சார் இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிறீங்க, வாழ்க்கையில வந்து எவ்வளோ இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரே மகன், ரொம்ப ஆசை மகன். அவனுக்கு அவன் வந்து ஹீரோவா மனசுல வடிவமைச்சிட்டு அது டக்குன்னு இல்லைன்னு ஒரு நாள் போகும்போது, அதுவும் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த பூஜைக்கே கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க கேன்சலேஷன் சொல்றது எப்படி அப்படின்ற அந்த ஃபீல்ல இருக்கும்போது அவர் முகத்தை என்னால் பார்க்க முடியல. அன்னைக்கு நான் சொன்னேன், சார் கவலைப்படாதீங்க, நானும் இல்லை என்னுடைய அசிஸ்டன்ஸும் அந்த படத்தை இம்மிடியட்டாக வேற ஒரு கதையை வச்சு உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்படி ஆரம்பித்த படம் தான் இது. இன்னைக்கு இந்த விளக்கு வந்து நின்று இருக்கு. என்னுடைய அசிஸ்டன்ஸும் ரொம்ப அருமையாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் பாராட்டுறதை விட நீங்கள் பாராட்டுறது தான் நல்ல விஷயம். ரமேஷ்க்கு நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்கு வந்து எல்லாமே பெரிய ஒரு பொறுப்பா இருக்கு, மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இதை வந்து நம்ம தனிஷ்கா பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கும் இருந்தது. அப்போ வந்து நான் வந்து ஏன் நல்லா சகஜமா பேசுவார், அதெல்லாம் பண்ணுவார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார், அதெல்லாம் வேற. ஆனா அந்த நடிப்புன்னு வரும்போது அந்த கான்சியஸ் வருமோ முதல் படத்துல, இந்த படம் வந்து அவருக்கு முதல் படமா அமைஞ்சா தாங்குவாரா அப்படின்ற இதுல வந்து நம்ம வீடியோ ஷூட் மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயே பண்ண சொன்னேன். அதை பார்த்துட்டு உனக்கு அந்த வீடியோ ஷூட்டில் பார்த்தோம்னா அந்த டைரக்டர்ஸ் 2 பேருக்கு கூட அவ்வளோ நம்பிக்கை வரல. ஆனால் நான் அதை பார்த்த உடனே இவன் தேடிடுவாங்க கண்டிப்பாக, கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஃபீல் வந்து அந்த கண்ணில் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது. இந்த கதையை வந்து ஓகேன்னு செலக்ட் பண்ணோம். எனக்கு பிடிச்சிருந்தது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் படம் நல்லா வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா அந்த ரிலீஸ் ஆகிற டயத்தில் வந்து ஒரு கழுகு மேலே பறந்துட்டு இருந்தது. மக்கள்லாம் மேலே பார்த்தாங்களே தவிர கீழே இருக்கிற விக்ரமராஜாவை அவ்வளோ கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு. அது ஒன்று தான் குறை. பட் வெற்றி தோல்விங்கிறது வந்து எல்லா படத்துக்கும் இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு. நம்ம பணம் இன்னைக்கு போகும் வரும், அது வேற விஷயம். ஆனால் எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி என்னன்னா, என்னுடைய இயக்குனருக்கு நான் வந்து ஒரு நன்றி கடன் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதே மாதிரி நாளைக்கு மிகப்பெரிய வளம் வரப்போகும் ஒரு நடிகரையும் ஒரு இயக்குனர்களையும் என் முதல் படத்தில் நான் அறிமுகப்படுத்தின அந்த பெருமையும் எனக்கு அது போதும். எல்லாரும் வந்து இருந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நம் சங்கத்தின் கௌரவ தலைவர், ஹீரோவின் தந்தை, ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், இங்கே நிறுத்தியிருக்காரு. அவர் இப்பொழுது ஓரிரு வார்த்தைகள். உண்மையிலே ஈன்ற பொழுதில் பெருகும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தை பொசிஷனில் தான் இருக்கேன். படம் ரிலீஸ் அன்னைக்கே நம்ம மெம்பர்ஸோட காசி டாக்கீஸில் ஃபுல் படமும் பார்த்தேன். ஷார்ட் 1 இருந்து டில் த எண்ட் வரைக்கும் பார்த்தேன்.
அப்போவே எல்லா மெம்பர்ஸும் வந்து இப்போ எனக்கு ரொம்ப கை கொடுத்து கனிஷ்காவை பாராட்டி நல்ல ஆர்டிஸ்ட் உருவாக்கிட்டீங்க சார், நல்ல ஆர்டிஸ்ட் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க. ரோஹிணி தியேட்டருக்கு போயிருந்தேன், அங்கேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரமேஷ் கண்ணா சொன்ன மாதிரி அந்த சென்டிமெண்ட் சீன், நானே என்னுடைய படங்கள் உங்களுக்கு தெரியும், நான் சென்டிமெண்ட்டான சீன்லாம் நிறைய எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் ஒரு நூல் இலை தப்பிடுச்சுன்னா கிண்டல் அடிச்சிருவாங்க தியேட்டரில், போதண்டா ஓவர் ஆக்ட் பண்ணாத அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த கமெண்ட்டுமே இல்லாமல் எல்லாருமே அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நல்லா ரசித்தாங்க. அப்போவே சரி கனிஷ்கா தேறிட்டான் அந்த படத்தில் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு நானும் என் குடும்பம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டார். முதல்ல ஒரு டைரக்டர் வச்சு ஆரம்பித்து அந்த டைரக்டர் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ண கதை கேட்டுட்டு புது டைரக்டர் அனுப்பி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்து 27-28 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு பூஜைக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பண்ணல இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், ஊருக்கு போயிட்டார். அப்போ ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஐயோ ஃபஸ்ட்டு படமே கனிஷ்காவுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரவிக்குமார் ரொம்ப தைரியம் கொடுத்து, சார் கவலையப்படாதீங்க, அந்த படத்தை நான் எடுக்கிறேன், வேறு என் அசிஸ்டன்ஸ் வச்சே படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சூரியகதிர் கார்த்திகேயன் சொல்லி நீங்கள் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் அந்த படம் ஹிட் லிஸ்ட்டு. அந்த அளவுக்கு அவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை சிறப்பாக டைரக்ட் பண்ண சூரியகதிர் கார்த்திகேயனுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. கார்த்திக் இன்னே வரைக்கும் டச்சில் தான் இருக்கார், ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார். கனிஷாவுக்கு அடுத்தடுத்த படங்கள் வரணுன்றதுல கார்த்திக் ரொம்ப மும்முரமாக இருக்கார். அடுத்தடுத்த ப்ரொடியூசர்ட்ட அவரே சொல்கிறார், சார் நல்ல ஹீரோ சார், காலைல 7 மணி ஷூட்டிங்னா 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுவார், சின்சியரான ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப டிசிப்ளினான ஆர்டிஸ்ட்டு, நல்ல பர்ஃபார்ம் ஆவார் சார் அப்படின்னு சொல்லி கார்த்திகே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கும் நன்றி. இந்த படத்தில் வாழ்த்து தெரிவித்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, படம் ப்ரீமியர் ஷோ முதல் நாள் போட்டோம், அதை பார்த்துட்டு பாராட்டிய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கிற நம்ம மெம்பர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து கனிஷ்காவுக்கும் ஆதரவு கொடுங்க. எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி கனிஷ்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்ததாக பெட்சி தலைவரும் நம் சங்கத்தின் கௌரவ தலைவருமான அண்ணன் ஆர்கே. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நான் வந்து இதுக்காக சொல்ல, படம் வெற்றி தோல்விங்கிறத விட இன்டர்வல் சீக்வன்ஸ் முடியும் போது எனக்கு மிரண்டு போய் தான் நம்ம படம் வந்து இன்டர்வல் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே டைரக்டர் சூரியகதிர்க்கும் கார்த்திக்கும் வந்து எக்ஸ்ட்ராடனரி அந்த மேக்கிங் வந்து ஓப்பனிங் சாதாரணமாக ஆரம்பிக்கிறேன். அந்த படம் அப்படி தான் ஆரம்பிச்சு, சாதாரணமாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது இன்டர்வல் வரும்போது நான் மிரண்டு போயிருப்பேன். அதாவது வந்து இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு வந்து நார்மல் ஆகுது. அதாவது அதோட பெஸ்ட்டு வந்து இந்த ஃபைட் மாஸ்டர் விக்கி வந்து அந்த இன்டர்வல் பிளாக்கை வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் மாதிரி அடிக்கிறது, நீ உடைக்கிறது அப்படிலாம் இல்லாமல் அடி வாங்குறதுலேயே வந்து அடி வாங்கி வாங்கி ஒரு இமோஷனல் ஆகி வந்து அடிக்கிற ஒரு இருக்குல்ல, ஒரு வெறி கொண்ட ஒரு மனிதன், இல்லை ஒரு பைத்தியம் மாதிரி ஆன ஒரு மனுஷன் எப்படி அடிப்பானோ அது மாதிரி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சினிமாவிலேருந்து மாறி ஒன்றும் அந்த உண்மைக்குள்ளே போய் நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சூரியகதிரோ கார்த்திக்கோ இல்லை விக்கியோ இல்லை ராம்சரண், கேமரா கூட வந்து எக்ஸ்ட்ராடனரி லெவலில் எடிட்டிங் எல்லாமே இந்த படத்தில் வந்து ஒன்று இதுதான் குரான் இல்லாத இவ்வளோ மிகச்சிறப்பாக இந்த படம் இருக்கு. ரவிக்குமார் சொல்லும்போது சொன்னார், இந்த வெற்றி தோல்வி வந்து விஷயம் இல்லைன்னு. வேற ஒரு படம் வந்தது, இது அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஒருவேளை இது உண்மையாகவே இருந்திருந்தா ஒரு எப்படி இருந்துன்னு நான் நினச்சேன். ஒரு வேளை வந்து கிளைமேக்ஸில் இன்னொரு அந்த டாக்டரோட லவர் ஒருத்தர் இருந்து இதை பண்ணியிருந்தா கூட வந்து அந்த செகண்ட் ஹாஃப் 2வது தடவை பார்க்கும்போது இது அவ்வளோ அந்த கொடூரமாக இருக்கு இல்லையா, அது வந்து மகன் பண்ண முடியுமா அப்படிங்கிற வந்து அந்த மேலே மெழுகுத்தி ஊற்றுறது அதெல்லாம் இருக்கும்போது உண்மையாக இன்னொரு வில்லன் இருந்து தான் இது லெவல் எப்படி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு புதுசாக இருக்குது. வந்து படம் பார்க்குறவங்களுக்கு இது வந்து இது வந்து குத்துதுன்னா, வில்லன் வந்து டாக்டரோ இல்லை காலியோ இல்லை, நீங்கள் தாண்டா வில்லன்னு சொல்லும்போது ஜனங்க அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வில்லனே வந்து அவங்க கண் முன்னாடி தான் எல்லா குற்றங்களும் வந்து நம்மளோட கண் முன்னாடி தான் நடக்குது. அது தடுக்க வேற யாராவது வரணும்னு எல்லாருமே நினைக்கிறோம், யாருமே அதை தடுக்கிறது இல்லைங்கிறது. அது பார்க்கும்போது நம்மளை குறை சொல்லும்போது மக்களால் அதை ஏற்றுக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு இது கூட தோணுச்சு. எக்ஸ்ட்ராடனரி ஃபில்ம் வந்து நம்ம ஏறக்குறைய இந்த படத்தில் வந்து ஒரு 1000 படங்கள் நம்ம திரையிட்டிருப்போம். இந்த திரையில வந்து டைரக்டர்ஸ் யூனியன் ஒரு 1000 படங்கள் திரையிட்டிருப்போம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு ஹீரோ உருவாக்கி அதை நம்ம பார்க்குறதுங்கிறது தான் இந்த இதில் வந்து ஒரு ஸ்பெஷல். அது மாதிரி வந்து நான் பார்த்த மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர் வந்து ரவிக்குமார். நான் பெருமைக்காக சொல்லலை. அதாவது வந்து தான் எத்தனையோ பேர்கிட்ட ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் இது பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி பூஜை போட்டு ஆரம்பித்து அந்த படம் நின்ன பிறகு அந்த
தன்னோட டைரக்டர் இல்லை தன்னோட நண்பர் இல்லை தன்னோட சக மனிதர் ஒருத்தரோட கண்ணில் ஒரு டிராப் தண்ணி வரும்போது எப்படியாவது நான் மறுபடியும் வந்து நான் அந்த படத்தை பண்ணி உங்க மகனை ஹீரோவாக்குறேன்னு சொன்ன இது இருக்கு இல்லையா, அதை நடத்தி காமிச்சிங்க இல்லையா, இது சாதாரணம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி சில கொடிகள் அவருக்கு போயிருக்கலாம். ஆனா இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த நன்றி கடன் ரவி, இதை விட நீங்க நன்றி கடன் யாருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். 35 வருஷம் கழிச்சு கூட அந்த நன்றிக்காக ஒரு படத்தை உருவாக்கி ஒரு ஹீரோ உருவாக்கிட்டீங்க. அதே மாதிரி வந்து கனிஷ்கா, நீங்க வந்து அந்த நன்றியோட இருக்கணும் எப்பவுமே. வந்து ரவிக்குமாரும் சூரிய கதிரும் கார்த்திக்கும் உங்களுடைய டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்களுக்கு ஒரு நன்றியோட இருக்கணும். இதை விட ஒரு சிறந்த நன்றியும் சிறந்த மனிதர்களும் இந்த படத்துல நம்ம பார்க்க முடியாது. ஏன் அதுக்கெல்லாம் காரணம்னா விக்ரம் சார் தான் அதுக்கெல்லாம் காரணம். இந்த நன்றிக்கெல்லாம் உரித்தானவர் வந்து விக்ரமன். அவருடைய நல்ல மனசு நிச்சயமா அதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கனிஷ்காங்கிற ஒரு ஹீரோ உருவாக்கி இருக்கு. நிச்சயமா கனிஷ்கா வந்து அதாவது ஓப்பனிங் படத்துலேயே ஹீரோ வேற. இப்போ விஜய் கூட வந்து ஒரு 4-5 படம் வந்து அப்படியே நடிச்சு தான் வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ. உங்களுடைய நீங்க ஹீரோ வந்து யாரும் தடுக்க முடியாது. நிச்சயமா நீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ வருங்க. ஏன்னா எல்லா சீன்ஸும் அதாவது வந்து காமனா வந்து ஒரு காமன் மேனா வரதுக்கு உண்டான சீன் என்ன, ஒரு ஹீரோ வரதுக்கு உண்டான ஆக்ஷன் ஹீரோ வரதுக்கு நடிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஸ்கோப்பும் இதில் இருக்கு. வந்து என்ன சொல்றது, பல்சுவையும் வந்து ஒரு சீன்லயும் ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நீங்க சிறப்பா பண்ணிருக்கீங்க. எல்லாமே எதுவுமே இதுல வந்து இந்த பையன் சரியா பண்ணலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் மிக சிறப்பா பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா நீங்க மிகப்பெரிய ஹீரோ வருவீங்க. அதுக்கு வந்து எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கும். ஏன்னா மாதா பிதா புண்ணியம் வந்து மக்களை சேரும், உங்க அப்பாவோட புண்ணியம் வந்து நிச்சயமா உங்களை போய் சேரும். நான் நூற்றுக்கணக்கான இயக்குநர்களுக்கு உதவி இயக்குநருக்கு நிறைய பேருக்கு வந்து அவர் மனம் போனாமல் உதவி பண்ணியிருக்காரு. அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும். நிச்சயமா நீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ வருவீங்க. உங்களுக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். நன்றி நன்றி வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த படத்தை ஹிட்லிஸ்ட் படத்தை நமக்காக திரையிட்ட தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இங்கே வந்து எல்லோரையும் வாழ்த்திய அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி.